Hi all, this is Sailish. Welcome back to my channel. Chapter 1 function குள்ள இருக்கிற ஒரு pure function ஒரு subtopics இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ what is function? Function which perform a specific task. Specific taskனா some operation சொல்றோம், இல்லைன்னா computation சொல்றோம். இப்போ ஒரு functionக்கு நம்ம set of input கொடுப்போம். அந்த function அதை process பண்ணி set of output நமக்கு தரும். ஓகே. இப்போ நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பாராமீட்டரை எத்தனை வாட்டி பாஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 5ன்னு ஒரு இன்புட்டை நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு 25ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இப்போ திருப்பியும் 5ன்னு ஒரு இன்புட் கொடுக்கும்போது 25ன்னு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ சேம் ஆர்குமெண்ட்டை நான் அகைன் பாஸ் பண்ணும்போது சேம் அவுட்புட் தான் இங்கே எனக்கு கிடைக்கணும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். இதோட டெஃபினிஷன் பார்ப்போம். பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் which will give an exact result when the same arguments are passed. ஓகே, இப்போ இதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன கோட் எழுதியிருக்கேன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சைனு நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 0ன்னு ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவுட்புட் 0 கிடைக்கும். So this means that every time you call the function sine with the same argument 0, you will always get the same result 0. Okay, that's all. இப்போ ஒரு function definition வச்சு உங்களுக்கு pure function எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு function definition வந்து represent பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற keyword வந்து let. இது function name, இது ஒரு parameter. இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணுறது x into x. ஓகே, இப்போ the above function is a function square is a pure function சொல்றோம். ஏன்னா because it will not give different result for same input. ஓகே, இப்போ இந்த xன் ஒரு பாராமீட்டருக்கு நான் 3ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? 3 into 3 9. ஸோ இது இந்த சேம் இன்புட் எத்தனை வாட்டி நான் 3 கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் 9 தான் வரும், டிஃப்ரெண்ட் அவுட்புட் வராது. ஸோ இப்படி சேம் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வந்துச்சுன்னா இது பியூர் ஃபங்க்ஷன்ஸ். சேம் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்தால் இட் இஸ் அ இம்பியூர் ஃபங்க்ஷன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு பியூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. என்னன்னா, இப்போ இதே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. லெட் ஸ்கொயர் எக்ஸ் ரிட்டன் எக்ஸ் இன்டு எக்ஸ். சப்போஸ் இந்த பாராமீட்டர் எக்ஸ் இருக்கு. இந்த பாராமீட்டருடைய வேல்யூவை எக்ஸ்டர்னல் வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள் வந்து இந்த எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்போ அது பியூர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்போ பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of that variables. Okay, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இது இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன். இந்த பியூர் ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு கேல்குலேஷன்ஸ் இங்கே நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்புட் நான் 5 கொடுக்குறேன். இப்போ இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ் 25ன்னு ஒரு அவுட்புட்டை தருது. இப்போ இந்த 25 வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கும். இப்போ சேம் இன்புட் 5 திருப்பி பாஸ் பண்ணும்போது இந்த பியூர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரீட் அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரியில் போய் அந்த வேல்யூவை ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணி அந்த வேல்யூஸை அவுட்புட்டாக பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் மெமரியில் போய் அது எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணாது. இட் ஆக்சஸ் அண்ட் வேரியபிள் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் மெமரி அண்ட் இட்ஸ் ரிட்டர்ன் as an output. ஓகே, ஸோ இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு அந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மெயின் மெமரி தட் இஸ் எக்ஸ்டர்னல் மெமரியில் போய் அந்த வேல்யூ எடுத்து டிஸ்பிளே தான் பண்ணுது. ஸோ இதனால நமக்கு கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணுறது வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது அப்புறம் இதில் மெயின் இது அட்வான்டேஜ் என்ன இந்த பியூர் ஃபங்க்ஷன்னால பார்க்குறீங்கன்னா, தி ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் செவரல் டைம் வித் த சேம் ஆர்குமெண்ட்ஸ். தி கம்பைலர்ஸ் ஒன்லி
needs to actually call the functions one. இப்போ இந்த function வந்து several times same argumentல கால் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ கம்பைலர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை ஒன்லி ஒன் டைம் தான் கால் பண்ணுவாங்க. ஓகே, இதை இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஒரு லூப்குள்ளே போட்டுருங்க. இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லெட்ன்னு ஸ்டார்ட் ஆனாவே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட கீவேர்டு. இப்போ இனிஷியலைஸ் பண்ணுற i ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறேன், i lesser than string length of x. இப்போ இந்த string lengthன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து டேட்டா டைப் பாஸ் பண்ணுறேன். அதுக்கு parameter is a hex, அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். இப்போ string length வந்து is a ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது வந்து it is used to find the length of the string. இந்த s-ன்னு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு x-ன்னு ஒரு parameter, இந்த parameterல பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த string length ஃபங்க்ஷன் மூலமா. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நமக்கு வேண்டிய கம்ப்யூட்டேஷன்ஸுக்கு தேவையான எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதிக்கோங்க. பட் ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா அது வந்து டஸ் நாட் அஃபெக்ட் திஸ் எக்ஸ் வேரியபிளில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது எக்ஸ் பராமீட்டரை. இதுக்கப்புறம் i++ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடை நான் கம்பைல் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரிங் லென்த் வந்து இஸ் கால் ஈச் டைம், ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரிங் லென்த் வந்து கால் ஆகும். அண்ட் ஸ்ட்ரிங் லென்த் நீட் டு ஹைட்ரேட் ஓவர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து எத்தனை ஸ்ட்ரிங் லென்த்து, அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் கண்டுபிடிக்கிறோம், அந்த ஸ்ட்ரிங் லென்த் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து எஸ் பாஸ் பண்ணுற அந்த பராமீட்டர் நான் ஹைன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லி கேல்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இது 2ன்னு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்போ i ஈக்குவல் டு 0ன்னு அந்த இனிஷியலைசேஷன் பண்ணும்போது என்னோட i வேல்யூ 0, இது வந்து ஸ்ட்ரிங் லென்த் 2. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் ஆஃப் திஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் i++ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். i+1 0+1 இஸ் 1ன்னு இப்போ i வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் இந்த திருப்பி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ்க்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். i lesser than 2 true, then the statements get executed and i equal to i+1. Now the i value is i equal to 2. Then third iterations-க்கு நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ ஹை வேல்யூஸ் வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 lesser than 2, 2 lesser than 2 செக் பண்ணோம். கண்டிஷன்ஸ் ஃபால். ஸோ இந்த லூப் இப்போ இந்த லூப் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே, இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த எக்ஸ் வந்து இஸ் நாட் அப்டேட்டட் இன் தி லூப். இந்த லூப்குள்ள அந்த எக்ஸோட வேல்யூயை நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கிறோன்னா அப்போ தென் ஸ்ட்ரிங் லென்த், இந்த ஸ்ட்ரிங் லென்த் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் 2 வேல்யூஸ். தட் இஸ் இது கண்டுபிடிச்சிடும். எக்ஸ் ஹைன்னு ஒரு வேல்யூடைய லென்த் என்னன்னு ஸ்ட்ரிங் லென்த் வந்து கண்டுபிடிச்சி நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுக்கிட்ட வச்சுக்கும் 2ன்னு. இப்போ இந்த கம்பைலர்ஸ் என்ன செய்யணும்னா will not call the functions for each iteration. இந்த கம்பைலர் வந்து என்ன செய்யுது, will not call the function. இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இப்போ 2 வாட்டி 2 ஹைட்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஹைட்ரேஷன்ஸ்க்கு கம்பைலர் வந்து கால் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன்ஸை கம்பைலர் வந்து கால் பண்ணாது. இன்ஸ்டன்ட் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் தி வேல்யூ ஆஃப் 2 ஃபார் ஸ்ட்ரிங் லென்த் கம்பைலர் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதனால ரிப்பீட்டட் எக்ஸ்ட்ரா கால் டு தி ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம திருப்பி இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ். இது தேவையில்லை. அப்புறம் அந்த லூப் டு பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இதுதான் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா evaluation of pure function does not cause any side effects to its output ன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இன்புட் 5 பாஸ் பண்ணுறோம். நமக்கு 5 × 5 அந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. ஸோ நமக்கு 25 கிடைச்சிருச்சு. இப்போ திருப்பியும் நான் 5 பாஸ் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு 25 கிடைக்காம 26 கிடைக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கோட் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள் இல்லைன்னா உள்ளேயே
இன்டர்னலி ஏதோ சேஞ்சஸ் வந்து அந்த எக்ஸ் இந்த இன்புட் மேலே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்டர் இந்த ஏதோ ஒரு வேரியபிள்ஸ் வந்து இந்த இன்புட் வேரியபிள் 5 வந்து ஆல்டர் பண்ணியிருக்கனால தான் அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்படி சேம் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆயிருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸை தான் சைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பியூர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது. சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேலே சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மேலே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.